நாங்கள் தங்கியிருக்கிற ஏரியாவிலேருந்து நான் ட்ரைனிங் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பக்கத்தில் இருக்கிற மியூசியம். இப்போ நாங்கள் இங்கே ராசல் கேமாலேருந்து ஷார்ஜா போகிறோம். இது வந்துட்டு ஒரு 65 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுங்க, ஒரு 70 கிலோமீட்டர் வரும். அதனோட சைடு வியூ நீங்கள் பார்க்கலாம். சைடு வியூ மட்டும்தான். Mashak, say hi. Hi. கானா ஃப்ரெண்டு, அவரும் வராது ட்ரைனிங்கில். எல்லோரும் கூட ஒரு 6 பேர் போகிறோம். சைடியும் ராசல் கேமா டு ஷார்ஜா. பாருங்க, ஆற்றுக்கு நடுவில் பச்சை பசேல்னு ஒரு தீவு, ஃபுல்லாக மரம், ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இது. ரோடெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருப்பாங்க. அது சைடு ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறதெல்லாம் வேப்ப மரம். நாங்கள் டெய்லியும் இந்த டைமுக்கு தான் போவோம். இந்த முன்னாடியே கிளம்பிடுவோம். ஒரு சில நாளைக்கு 6:30க்கெல்லாம் கிளம்பிடுவோம் காலையில். இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 7:30. நாங்கள் அங்கே வந்துட்டு ஒரு 8:30க்கு சென்டரில் இருப்போங்க. இந்த ரோடுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, சரியான செலவு. இது வந்துட்டு ஒரு மால், பெரிய மாலுங்க இது. அது ஃபுல்லாக காரை நிற்கும். ஈவினிங் டைம் காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கார் நிற்கும். அப்போ சொன்னோம் இல்லைங்களா, அதுலேருந்து இது வரைக்கும் ஒரே கனெக்டடாக மன்னார் மால்னு. கிட்டத்தட்ட அதை சுற்றி வர்றதுக்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ பெரிய மால். நிறைய பெரிய காடுங்க, அடர்ந்த காடு, சத்தியமங்கல காடு மாதிரி இருக்குது. என்னென்ன மரம்னு தெரில. மோஸ்ட்லி இங்கே நிறைய மரம் இருக்குதுங்க. நம்ம ஊர் இருக்கிற எல்லா மரம் இருக்குது. இலந்த மரம் இருக்குது நிறையா.
இதெல்லாம் ஹை ரைஸ்டு பில்டிங். ஹை ரைஸ்டு பில்டிங் இதெல்லாம் உங்களுக்கு லாங் வியூவில் காட்டுறோம் பாருங்க. அது இழந்த மரங்க, இழந்த மரம் பாருங்க, பெரிய மரம், நிறைய இழந்த மரங்க. அந்த பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு. உள்ள எல்லாம் யாரும் போக முடியாதுங்க, உள்ள அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டு. முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன ஃபாரஸ்ட்டு எனக்கு தெரில, சொல்லுவாங்க நம்ம ஊர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி. அந்த சைடு பார்த்திங்கன்னா கல்ஃப் ஹவுஸ். இது வந்துட்டு லெஃப்ட் சைடு, ரோடோட லெஃப்ட் சைடு. இங்கே வந்துட்டு ஆப்போசிட் டிராஃபிக்கு. இதுவும் அதே மாதிரி தாங்க. இந்த பக்கம் காடு, ரோட் சைடு மரம் நல்லா மெயின்டைன் பண்ணுறானுங்க. சரியான செலவு. இது ஒரு நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட். வேலி முள் நிறைய இருக்குதுங்க. நம்ம ஒரு வேலி முள். நம்ம ஊர் ஹுண்டாய் கார் போகுது முன்னாடி. நம்ம போகிறது டொயோட்டாவில். பார்க் மாதிரி இது. அந்த சைடு போகலாம்.
பாருங்கள், பாலைவனமெல்லாம் பார்க்கலாம். பாலைவனமெல்லாம் வரும். போகிற வழியில் பாலைவனம் பார்க்கலாம். நிறைய ஒட்டகம் மேயும். இங்கே எல்லாம் பச்சை பசேல்னு வச்சுருக்கானுங்க. நம்ம ஊரில் யார் ரோடு சைடு மரத்தை வச்சு வச்சு வெட்டுறது. இங்கே மரத்தை வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இதுதான் டெஸ்லா காரு. இதுதான் டெஸ்லா, எலான் மஸ்கோடது. டெஸ்லா போகுது பாருங்க. டெஸ்லா. ஓ, நம்மளை பீட் பண்ண முடியல. இதாங்க இங்கே ஆட்னாக்குன்னு சொல்லி நம்ம ஊர் பாரத் பெட்ரோலியம் மாதிரி இது. தெரியுதுங்களா? பாலைவனம், இதிலிருந்து பாலைவனம் ஸ்டார்ட் ஆகும். பில்டிங் பாருங்க, தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது. நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அதனால் வீடியோ சரியாக ஃபாஸ்ட்டாக வரும். அதனால் கொஞ்சம் பாலைவனம் அதை ஒட்டாத்தையெல்லாம் காட்டிட்டு நிறுத்திடுறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது வீடியோ.
புளிய மரங்க தெரியுதா? புளிய மரம், நம்ம ஊர் புளிய மரம். ஆனால் இங்கே வந்துட்டு புளி யூஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்துட்டு புளிப்புக்கு அவங்க சேர்க்குற அதிகமாக அவங்க சேர்க்குற ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா தக்காளி தான். டேஸ்ட்டுன்னா அவங்க தக்காளி தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. பாலைவனத்துலேயுமே மரமெல்லாம் இருக்குதுங்க, நிறையா மரம் இருக்குதா. மாங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது. ஐயோ, இது ரொட்டானாக்காவுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, சூப்பராக இருக்குது. இது உள்ளே நான் போனதில்லை. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு டவுன்ஷிப் மாதிரி இது, இல்லைன்னா கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. டவுன்ஷிப்னு சொல்ல முடியாது, ஒரு மினி டவுன்ஷிப்னு சொல்லலாம், அல்லது பெரிய கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம்.